Dear students, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா பாத். சோ டேட்டா பாத் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எப்படி எலிமெண்ட்ஸ் வந்து டேட்டாவையும் அட்ரஸையும் ப்ராசஸ் பண்ண போகுது. எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ராசஸிங் எலிமெண்ட். So how the elements that are process data and address in the CPU. That's all about the data path. Okay. So data path அப்படின்னு சொல்லும்போது இதுல இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரி, program counter, adder, register file, ALU, data memory and sign extension unit. இது வந்து sign extend அப்படின்ற கீவேர்ட்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? So instruction memory அப்படின்னு சொல்லும்போது we're talking about the instruction memory. Program அப்படின்றது எப்படி இருக்கும்? Program always written in high level language. Okay, high level language தான் ரைட் பண்ணிருப்போம். So உங்களோட சிஸ்டம் என்ன பண்ணும்னா அந்த high level language இன்புட் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனை கன்வெர்ட் பண்ணி and then it will converted into binary language. ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் பண்றக்கூடிய என்டிட்டி தான் என்னது? இட் இஸ் நத்திங் பட் இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரி. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரியில நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒரு அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்புட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து இன்புட்டா வரும். சோ அந்த அட்ரஸ்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதோ அதுதான் அவுட்புட். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர். So it is used to store the address of the instruction that is being executed. So எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் வந்து இனிஷியலா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் கவுண்டர்ல தான் இருக்கும். சோ இதுல இருக்க இந்த அட்ரஸ் தான் எதுக்கு சென்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரிக்கு சென்ட் ஆகும். சோ அந்த அட்ரஸை வச்சுதான் என்ன பண்ண முடியும்? இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரி இன்ஸ்ட்ரக்ஷனா நெக்ஸ்ட் ப்ராசஸிங் எலிமெண்ட்டுக்கு சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப ப்ரோக்ராம் கவுண்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா address of the instruction that is being executed. Okay, next one the adder. So once in the program counter வந்து அந்த அட்ரஸை சென்ட் பண்ண உடனே இது வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை பாயிண்ட் பண்ணணும். ஏன்னா அகைன் வந்து உங்களோட எக்ஸிகியூஷன் ஒன்ஸ் ஒரு ஸ்டெப் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு திரும்பி நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்றது வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரோக்ராம் கவுண்டரால தான் பண்ண முடியும். அப்ப in order to store the address of the next instruction, ஓகேவா, என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா adder அப்படின்ற இந்த எலிமெண்ட்ஸ் மூலமா என்ன பண்ண போறோம்? we are going to implement the content of the program counter. ஓகேவா? அப்ப இந்த adder வந்து ஸ்பெஷலா எதுக்காண்டி டிசைன் பண்ணிருக்காங்க? it is used to increment the content of the program counter. Okay, next வந்து register. So while talking about the register, நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நான் சொல்லியிருக்கேன் program counterல இருந்து அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரிக்கு போகும். அந்த அட்ரஸ்ல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை இது வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுன்னு சொன்னேன். அந்த நெக்ஸ்ட் எலிமெண்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர். அப்ப ரெஜிஸ்டரோட இன்புட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ரெஜிஸ்டரோட இன்புட் என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன். as we all know இன்ஸ்ட்ரக்ஷன்ல எத்தனை காம்பனன்ட் இருக்கும்? ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆப் கோட் இருக்கும், செகண்ட் வந்து ஆப்பரன்ஸ் இருக்கும். சோ ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதுல 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது ஜீரோ அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா ஆப்பரன் வந்து 0. 1 address instruction format அப்படின்னா operands வந்து 1. 2 address instruction format னா operands வந்து it is nothing but 2. 3 address instruction format அப்படின்னு பாத்தீங்கன்னா operands உடைய கவுண்டிங் எத்தனை? 3. அப்ப மினிமம் 0வா இருக்கலாம், மேக்ஸிமம் 3ஆ இருக்கலாம். அதனால மேக்ஸிமம் 3ஆ இருக்க கேசஸ்ல என்ன ஆகும்? 2 ரெஜிஸ்டர்ஸ் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க? இன்புட்டா. 1 register for writing the result. ஓகேவா? அப்ப read register 1 read register 2 அப்படின்றது என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வந்த அந்த ஆப்பரண்ட் 1 and ஆப்பரண்ட் 2. ஓகேவா? சோ இன்புட் ரெஜிஸ்டர்ஸ் தான் என்னது? read register 1 and read register 2. சோ இது வந்து ரெஜிஸ்டரோட நேமை கெட் பண்ணிரும். இந்த ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்ற இந்த எலிமெண்ட் வந்து என்ன பண்ணும்? ரெஜிஸ்டரோட நேமை கெட் பண்ணுது. கெட் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் இருக்க டேட்டா என்ன அப்படின்றத ரீட் பண்ணி என்ன பண்ணுது? டேட்டாவை வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுது. ஓகேவா? சோ இன்புட் வந்து ரெஜிஸ்டர் நேம், அவுட்புட் வந்து அந்த ரெஜிஸ்டருக்கு டேட்டா. ஓகேவா? therefore read register 1 read register 2ன்றது இன்புட், read data 1 read data 2ன்றது with respect to the register 1 and register 2. ஓகேவா? சோ register 1 register 2ல இருக்க கண்டென்ட் தான் என்னது? டேட்டா. ஓகேவா? அந்த டேட்டா வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸிங் எலிமெண்ட்டுக்கு இன்புட்டா ஃபீட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் த ரெஜிஸ்டர் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டருடைய டேட்டா வந்து perform the arithmetic and logical operations. Of course, so instructionல இருக்க அந்த op codeன்றது எதை டிஃபைன் பண்ணும்? ஆபரேஷன்ஸ். சோ அந்த ஆபரேஷனை வச்சு இந்த ALU என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். அடிஷன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷனா சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனா மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இன்புட்மே should be 32 bit. ஓகேவா?
the input of the ALU should be 32 bit. ஓகேவா? so 32 bit input கொடுத்தோம்னா 32 bit output வந்து கிடைக்கும். இங்க 0ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா நம்ம யூ ஆர் கோயிங் டு செக் த கண்டிஷன். சோ கண்டிஷன் பேசிஸ்ல வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஜம்ப் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப ரெண்டு ஆபரண்ட் ஈக்குவல், பிரான்ச் ஆன் ஈக்குவல், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த டூ இன்புட்ஸ்மே ஈக்குவலா இருந்தா என்ன எனேபிள் ஆகும், 0ன்ற ஃபிளாக் எனேபிள் ஆகும். ஓகேவா? சோ அந்த மாதிரி கேசஸ்ல இந்த 0ன்ற ஃபிளாக் வந்து யூஸ் ஆகும் பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹேண்டில் பண்ணும்போது. ஓகேவா? சோ ALU ரிசல்ட்ன்றது ரெண்டையும் சப்போர்ட் பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம வேற ஏதாச்சும் அரித்மெடிக் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம். சோ அந்த கேஸ்ல ரெண்டு ஆபரண்டோட டேட்டா இதுக்கு இன்புட்டா வந்துச்சுன்னா அந்த ஆபரண்ட் வந்து என்ன பண்ணும், இன்புட்டா எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டா ALU ரிசல்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆபரண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் டேட்டா மெமரி யூனிட். சோ வர ரிசல்ட்டை வந்து என்னது மெமரியில ஸ்டோர் பண்ணணும். அதுதான் என்னன்னா டேட்டா மெமரி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா மெமரி யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து ரைட் டேட்டான்ற இந்த சிக்னல் மூலமா ரைட் ஆயிரும். பட் இட் மீன்ஸ் லொகேஷன், தட் லொகேஷன் இஸ் நத்திங் பட் அட்ரஸ். சோ ஒன்ஸ் ரிசல்ட் வந்து எவாலுவேட் ஆன உடனே என்ன ஆகும், உங்களுடைய அந்த டேட்டா வந்து ஒரு பர்டிகுலர் லொகேஷன் ஸ்டோர் ஆகும். வித் ஹெல்ப் ஆஃப் அட்ரஸ் அண்ட் ரைட் டேட்டா மூலமா என்ன லொகேஷன் அண்ட் கரஸ்பாண்டிங் லொகேஷன் என்ன ஆகும், இந்த டேட்டா வந்து ரைட் ஆகும். ஓகேவா? சோ இந்த ரீட் டேட்டான்ற இந்த சிக்னல் எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா when the system handle the load instruction. சோ சிஸ்டம் வந்து லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹேண்டில் பண்ணும்போது ரீட் டேட்டா வந்து எனேபிள் ஆகும். ஏன்னா லோட் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய டாஸ்க் என்னது, இட் வில் transfer the data from memory to register. அப்ப மெமரியில இருக்கிற இந்த டேட்டா வந்து ரீட் பண்ணி அதை ரெஜிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது என்னது, லோட் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய டாஸ்க். சோ லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேஸ்ல என்ன ஆகும், டேட்டால மெமரியில இருக்க அந்த டேட்டா ரீட் பண்ணி என்ன பண்ணும், ரைட் இட் பேக் டு தி ரெஜிஸ்டர். ஓகேவா? சோ இந்த ரைட் ரெஜிஸ்டர்ல போய் என்ன ஆகும், எனேபிள் பண்ணும், டேட்டாவை இங்க ரைட் பண்ணும். ஓகேவா? ரீட் டேட்டால இருந்து இங்க ரைட் டேட்டால போய் அப்டேட் ஆகும். ஓகேவா? in the register. Okay, that's all about the data memory unit. The sign extension unit வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அது கான்செப்ட். இது வந்து 16 bit offset வந்து 32 bit offset மாத்தும். 16 bit offset எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து I type instruction ஃபார்மட் போகும்போது நம்மளுடைய லாஸ்ட் ஆப்பரண்ட் வந்து 16 பிட்டா தான் இருக்கும். ஓகேவா? சோ மத்த ஆப்பரண்ட் எல்லாமே வந்து 32 பிட்டா இருக்கும். சோ ஒன் ஆஃப் த ஆப்பரண்ட் வந்து 16 பிட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணணும்னா சைன் எக்ஸ்டென்ஷன் யூனிட்டுக்கு இன்புட்டா சிஸ்டம் வந்து ஃபீட் பண்ணி அதை 32 பிட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கு அடுத்துதான் என்ன பண்ணும், ஏஎல்யூக்கு இன்புட்டா சென்ட் பண்ணும். ஏன்னா ஏஎல்யூட ரெண்டு சிக்னலுமே கண்டிப்பா என்னவா இருக்கணும், ரெண்டு இன்புட்மே ஷுட் பி 32 பிட் இன் லென்த். ஓகேவா? அதனால சைன் எக்ஸ்டென்ஷன் யூனிட்டுக்கு அந்த 16 பிட் ஆப்பரண்ட்டை சென்ட் பண்ணி 32 பிட்டா கன்வெர்ட் பண்ண பிறகு இது என்ன பண்ணும், it will send to the ALU. ஓகேவா? சோ சைன் எக்ஸ்டென்ஷன் யூனிட் வந்து என்ன பண்ணும், உங்களுடைய 16 பிட் டேட்டாவை 32 பிட் டேட்டாவா கன்வெர்ட் பண்ணும். இது மேக்ஸிமம் எந்த டைப்ல யூஸ் பண்ணுவோம், ஐ டைப் ஃபார்மட். சோ while talking about the MCQ நம்ம வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ ப்ரோக்ராம் கவுண்டர் is used to store the address of the instruction that is being executed அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்க வந்து ரெஜிஸ்டர், ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் வந்து எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்றத ஃபாலோ பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஏழுடைய ரெண்டு இன்புட்டுமே எப்படி இருக்கணும், 32 பிட் இன் லென்த்ல இருக்கணும். 0ன்ற ஃபிளாக் எப்ப எனேபிள் ஆகும், while handling the branch instruction அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சைன் எக்ஸ்டென்ஷன் யூனிட் வந்து என்ன பண்ணும், convert the 16 bit offset into 32 bit offset அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். The sign extension unit most of the time எதுல யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா I type format. சோ அந்த கேசஸ்ல வந்து லாஸ்ட் ஆப்பரண்ட் வந்து 16 பிட் ஆப்பரண்டா இருக்கும். சோ அந்த 16 பிட் ஆப்பரண்ட்டை 32 பிட் ஆப்பரண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு சைன் எக்ஸ்டென்ஷன் யூனிட் வந்து யூஸ் ஆகும். சோ இதுதான் வந்து இந்த டேட்டா பாத் எலமெண்ட்ஸும் அது ரிலேட்டடா இருக்க MCQ டிஸ்கஷனுப்பா. தேங்க்யூ.